அசோகர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? 37 ஆண்டுகள். அசோகர் தமது மகன் மகேந்திரனையும் மகள் சங்கமித்திரையையும் எங்கே அனுப்பி பௌத்த சமயத்தை பரப்பினார்? சிங்களம். புஷ்யமித்திரரால் நிறுவிக்கப்பட்ட வம்சம் எது? சுங்க வம்சம். அசோகர் காலத்தில் புஷ்யமித்திரர் இருந்தது படைத்தளபதியாக. வாசுதேவ கன்வர் நிறுவிய வம்சம் எது? கன்வ வம்சம். பாபரின் வாழ்க்கை குறிப்புகள் நூலான பாபர் நாமா அல்லது துஸ்க்-இ-பாபரி என்ற நூலை முதலில் எந்த மொழியில் பாபரால் எழுதப்பட்டது? துருக்கி. பாபர் நாமா என்ற நூலை பிறகு எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது? பெர்சியா. ஹுமாயூன் நாமா, பாபரை பற்றி, ஹுமாயூன் நாமா என்ற நூலை எழுதியவர் யார்? குல்பதான் பேகம். குல்பதான் பேகம் எழுதிய ஹுமாயூன் நாமா என்ற நூல் யாரை பற்றியதாகும்? பாபர். தன் சுயசரிதையை எழுதி துஜிக்-இ ஜஹாங்கரி என பெயர் கொடுத்தவர் யார்? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, தன் சுயசரிதையை எழுதி துஜிக்-இ ஜஹாங்கரி என்ற பெயர் கொடுத்தவர் யார்? ஜஹாங்கரி. கோரியின் மறைவு, கொலை செய்யப்பட்டார். வில்லியம் கோட்டை கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு 1716 ஆண்டு. பிளாசி போர் நடந்த ஆண்டு 1757 ஆண்டு. பக்ரேயர் போர் நடந்த ஆண்டு 1764 ஆண்டு. ஆங்கிலேயரால் பிளாசிக் போரில் தோற்கடிக்கப்பட்டவர் சிராஜ் உத் தௌலா.